இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் வாழை விவசாயின்னு சொன்னாங்க. உங்களை பற்றி சொல்லுங்களேன். வாழை வந்து கற்பூர வாழை இருக்குது, மஞ்சள் வாழை இருக்குது, அப்புறம் காய் வாழை இருக்குது, ரஸ்தாளி இருக்குது, 4 ரகம் இருக்குது. செவ்வாழை இங்கே போடுறது கிடையாது, நம்ம செவ்வாழை இங்கே கிடையாது. பச்சை வாழை இருக்குது. ஆக மொத்தத்தில் 5 ரகம் இருக்குது. நீங்கள் என்ன வாழை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கற்பூர வாழை பண்ணியிருக்கோம். அது எப்படி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்களா இல்லை வெளி வண்டிகள்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் கண்ணு? நீங்கள் இப்போ போட்டுக்கிறது கற்பூர வாழை. கற்பூர வாழை. அது ஆரம்பத்துலேருந்து எப்படி நீங்கள் குழி போட்டு பண்ணுறீங்களா? என்ன குழி எடுக்கணும். 1 அடி அகலம், 1 அடி ஆழம் தான் எடுக்கிறாங்க எங்கள் ஆளுங்க. 1 அடி 1.25 அடி எடுக்கணும். ஆனால் இவங்க எடுக்க மாட்டேன்றாங்க. சரி, அதுக்கே வந்து 6 ரூபா ஆகுது ஒரு குழிக்கு. என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு அப்படியே எரு ஒரு அன்னக்கூடை எரு, அவர் அன்னக்கூடையில் பாதி எரு கொட்டி மண்ணை தள்ளிடணும். மண்ணை தள்ளிட்டு அதுக்கப்புறம் கண் நடுவோம். எருவுனா என்ன எரு போகிறீங்க? இது போல மாட்டு சாணி தான் எருவு. அப்புறம் 2 மாதம் கழிச்சு யூரியா, பொட்டாசு, காம்ப்ளெக்ஸு 3த்தையும் கலந்து கண்ணுக்கு வந்து ஒரு அரை கிலோ மருந்து. இப்போ நீங்கள் வண்டிக்கல்லேருந்து வாழைக்கன்று வாங்கினீங்க. ஒரு கண்ணுனுடைய விலை எவ்வளோ கொடுத்து வாங்கி? ஒரு கண்ணுடைய விலை 12 ரூபா. 12 ரூபா. ஒரு ஏக்கருக்கு எத்தனை கன்று? 900 செடி 900 கன்று வைக்கலாம். 900 கன்று வைக்கலாம். இது வந்து நீங்கள் வாழைக்காகவே பண்ணுறீங்களா இல்லை இலைக்காக பண்ணுறீங்களா? வாழைக்கோசம் வாழை தார் வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இலைக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு தேவையான உரங்கள்லாம் என்ன எங்கே எடுக்கிறீங்க? நீங்க அதுல என்னவா இருக்கீங்க? நீங்க ஒரு மெம்பர் இருக்க. உங்களுக்கு உரம் எடுத்தா உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க? ஒரு மூட்டைக்கு மற்றதை விட ஒரு மூட்டைக்கு 20-30 ரூபா 30 ரூபா கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ வந்து மருந்து இது போல எடுக்கிறீங்க, அதெல்லாம் தரமான மருந்தா? என்ன தரமா தான் இருக்கு. எல்லாம் மருந்துலாம் தரமா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் குறைபாடு கிடையாது. வாழையினுடைய growthலாம் எப்படி இருக்கு? வாழையினுடைய வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வெயிலுடைய சீற்றத்தினால கம்மியாக தான் இருக்கு. மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக அப்படியே தூக்கும் கண்ணு. மழை பெஞ்சதுன்னா அருமையாக இருக்கும் கண்ணு. இங்கே உள்ளூர்லேயே வாழைத்தாரெல்லாம் இங்கே மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்குவோம். இங்கே மார்க்கெட்டு ஒழுங்காக எடுக்கிறாங்கனாக்கா இங்கேயே விற்றுருவோம். இல்லைன்னா ஆற்காடு எடுத்து போயிடுவோம். ஆற்காடு காஞ்சிபுரம் இங்கேயே வந்து எடுத்துன்னு போடுவாங்க. அவங்களே வந்து எடுத்துன்னு போடுவாங்க. இல்லைன்னா நாமளா போய் சொல்லிட்டு வந்தோம்னா அவங்க வந்து எடுத்துன்னு போடுவாங்க. ஆமாம். வாழை முடிஞ்ச அது தார் வெட்டிட்டு பிறகு, வாழைத்தார் வெட்டிட்ட பிறகு மேற்கொண்டு அது மூலியமா என்ன பண்ணுறீங்க? வாழை வெட்டிட்டு வாழை இலை அரைப்போம். அது எவ்வளோ நாளைக்கு? இலை வந்து எவ்வளோ நாள் வேணாலும் அரைக்கலாம். நம்ம விருப்பம் தான் அது. ஆனால் தண்ணி திருப்பி மருந்து போட்டு திருப்பி கட்டணும். அதுக்கும் கட்டணும். கட்டினாதான் இலை கரெக்டாக வரும். இல்லைன்னா இலை வராது. ஆமாம். இப்போ ஒரு தார் வந்து உங்களுக்கு வெளி மார்க்கெட்டில் எவ்வளோ விலைக்கு போகும்? 400ரூபாலேருந்து 350 400 போகும் ஒரு. அது உங்களுக்கு இவ்வளோ செலவு செய்து ஒரு தார் 400 விற்குதுன்னா உங்களுக்கு அது லாபகரமாக இருக்கு? லாபம் இல்லை தான், என்ன பண்ணுறது? அது லாபம் இல்லை. ஒரு 500 மேலே போன ஒரு தார், ஒரு 500 மேலே போன ஒரு தார் வந்து 500, அதாவது வந்து 10 சீப்பு தள்ளணும். தார் 10 சீப்பு தள்ளணும் சார். நீங்கள் வைக்கிறதுலாம் 10 சீப்பு 9 சீப்பு வரும். 9 சீப்பு 10 சீப்பு வரும். அதாவது எந்த டைமுக்கு வாழை வச்சா இந்த விலை போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல? அப்போ தெரியும். இருந்தாலும் இப்போ வந்து எந்த டைம் வேணாலும் எனி டைம் வேணாலும் போகுது. ஆனால் காற்று மழை இல்லாத இருக்கணும். காற்று இல்லாத இருக்கணும். வாழைக்கு காற்று இல்லாத இருந்ததுன்னா அருமையாக தார் வெட்டி அருமையாக ஏற்றலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காற்று அடிச்சிதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மொத்தம் படுசொன்னும் ஆகிடும். வாழைத்தாறு அறுவடை முடிஞ்ச பிறகு நீங்கள் இலைக்கு பயன்படுத்துகிறோம். அது பக்கத்தில் வரக்கூடிய கண்களை வச்சு இலைக்கு. அது எவ்வளோ நாளா நீங்கள் பயன்படுத்துவீங்க? 2 வருஷம் வரைக்கும் அப்படியே பயன்படுத்தலாம். நீங்கள் அதை பராமரிக்கிறது பொறுத்து. இலைனாக்கா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கட்டுன்றாங்கல்ல, ஒரு கட்டு 200 இலை. 200 இலை. அது எவ்வளோக்கு நீங்க விலை? ஒரு 200 இலை வந்து 1200 ரூபாய் இன்னைக்கு ரேட்டு. 1200. அது உங்களுக்கு நல்ல ரேட்டு தான். ஷீல்டு தான், நல்ல ஷீல்டு தான். அது எப்படி நீங்க மார்க்கெட்டுக்கு அனுப்புறீங்களா? இங்கே வந்து இங்கே பக்கத்தில் ஊரில் எல்லா ஊர்லேயும் வந்து
வந்து இலை இருக்குதான்னு பார்த்து அவங்களே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. இலைக்கு கட்டு ஒரு கட்டுக்கு இத்தனை கட்டு வேணும், கல்யாணத்துக்கு வேணும், இது நிச்சயதார்த்தத்துக்கு வேணும் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இல்லையா இலை. ஆமாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி அறுத்து கொடுப்போம். இப்போ நீங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் மருந்தெல்லாம் வாங்குறீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆமாம் அந்த நிறுவனத்தில் வந்து இருக்கிற அக்ரி இருக்காங்கல்ல, ஆமாம் அந்த அக்ரிங்க வந்து நீங்கள் வந்து பயிர் பாகத்துக்கு கூப்பிட்டா, வாழை பாகத்துக்கு கூப்பிட்டா வந்து பார்க்குறாங்க. வந்து பார்க்குறாங்க, வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு அதுக்கு என்ன பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க. கொலை வெட்டிட்ட பிறகு இலைக்கு விடுவோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்கள்லாம் இலைக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னீங்க. அந்த கொலையை வெட்டிட்ட பிறகு மறுபடியும் மறுவாழை விடுறதுக்காக எதனா பண்ணுறீங்களா? மறுவாழை வருது, மருதாம்பு விட்டு ஒரு 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 கன்று விடுவோம். அந்த ஒரு கன்று விட்டாக்கா வாழையெல்லாம் அறக்கவே முடியாது, அறக்க முடியாது. வாழையில விட்டு வாழை இலைக்கே விட்டுனாக்கா விட்டுடலாம். இல்லைனாக்கா மருதாம்பு விடணுன்னாக்கா அது மொத்தத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு கண்ணுன்றது 2 கன்று, இன்னொரு கன்று விடலாம், 2 கன்று விடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கன்று 2 கொலை தள்ளும், அவ்வளோ பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு அறுவடைக்கு வைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வளமாக இருக்குமா? ஃபீல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது 10 சீப்பு வருதுன்னா அது 8 சீப்பு வரும். 8 சீப்பு வரும். ஆமாம். அது உங்களுக்கு லாபகரமா இல்லை இலைக்கு விட்டா லாபம்? எல்லாம் ரெண்டுத்துலேயும் இலையும் லாபம் தான், இதுவும் லாபம் தான். ஆனால் இலை வந்து கிராக்கி வரணும். கிராக்கி வந்ததுனாக்கா அருமையான லாபம் இலைக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏன் புதுசாக வேறு எதுனா செவ்வாழை இல்லை பச்சை வாழை இது போல்? பச்சை வாழைலாம் வந்து அதெல்லாம் நோய் வந்தது போயிடுது, அவ்வளோ சீக்கிரம் போயிடுது, காப்பாற்ற முடியல. ஆனால் ஈரோடு காய் வாழை நல்லா ஹீல்டு வரும். அது செய்யறது கிடையாது. ஆமாம், ஒன்லி கற்பூர வாழை, மஞ்சள் வாழை தான் பண்ணுறது. ரசாலி கூட பண்ணுறது. ரசாலி அதுக்கு முன்னே பண்ணிட்டு இருந்தோம். அந்த கனியாண்ட பிரம்மதேசம் அந்த கனியாண்ட சூப்பராக இருந்தது ரசாலி. ஒவ்வொரு தார்லையும் வந்து 9 சீப் 10 சீப் வரும் ரசாலியே. ஆமாம், ரசாலியே அந்த அளவுக்கு சூப்பராக வரும். அந்த ரசாலியே அருமையாக இருந்தது நம்ம தோட்டம். இப்போ ரசாலி எங்கேயுமே வரதில்லை. ஆனால் மார்க்கெட்டில் வருது, பார்க்குறேன். 7 சீப்பு 8 சீப்பு வருது. அது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் வாழைக்கன்று வச்சு ஒரு 3 வருஷம் வரைக்கும் பயன்படுத்துறீங்க. ஆமாம், பரவாயில்ல, நல்ல லாபகரமாக இருக்குது. லாபம் தான். அதில் நீங்கள் இலைக்கு வந்து லாபம். இலை வந்து தொடர்ந்து அறுத்துன்னு இருந்தாக்கா லாபம் தான். நீங்கள் வாங்கக்கூடிய உரம், பூச்சி மருந்தெல்லாம் கூட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்து மூலியமா வாங்கறதுனால உங்களுக்கு லாபமாக வரும். ஆமாம், பரவாயில்ல. இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எங்களுக்காக பேட்டி கொடுத்துருக்கீங்க. நல்லா சிறப்பாக பண்ணீங்க. இன்னும் மேலும் நீங்கள் விவசாயத்தில் வளரணும். இவ்வளோ நேரம் பண்ணது ரொம்ப நன்றி.